أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்த வெள்ளிக்கிழமை அல் குர்ஆன் வசுன்னா விளக்க வகுப்புல இன்றைய தினம் உங்களோட தூய்மையான எண்ணங்களும் இறைவனிடம் அதன் பெருமதியும் என்ற ஒரு அழகான தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். இது எந்த வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமானது. நாங்க வாழுகின்ற பழகுகின்ற இந்த சமூகம் பலதரப்பட்ட மக்களை கொண்ட ஒரு சமூகம். அதுல எல்லாரோட குணாதிசயங்களும் ஒன்று போல இல்லை, 5 பேரிலும் ஒன்று மாதிரி இல்லை. அப்ப எல்லா மனிதர்களோட குணாதிசயங்களும் ஒன்றாக இல்லை. பல்வேறுபட்ட குணாதிசயங்கள் கொண்டவங்களோட நாங்க நிர்பந்தமாக பழகியே ஆகணும்ன்றதுதான் உலக நியதி. அந்த நேரங்கள்ல எல்லாம் அடுத்த மக்களோட உணர்வுகள், எண்ணங்கள், அவங்களோட சிந்தனை ஓட்டங்கள், அவங்களோட மனதில் வரக்கூடிய உணர்வுகள் எல்லாம் காயப்படாத நிலைமையில, நோகாத நிலைமையில அவங்களோட உள்ளங்களை வென்று பழக வேண்டும் என்று சொல்ற மார்க்கம் இஸ்லாம். நாங்க ஒரு மனிதனோட பழகிற நேரம் அவன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க சொல்ற மார்க்கம் இஸ்லாம். எந்த வகையிலையும் அவன் உள்ளம் எங்களால, எங்களோட வார்த்தைகளால, எங்களோட செயல்களால அது நொந்துடப்படாது. அது கஞ்சாடையால இருந்தாலும் சரி, அல்லது எங்களோட செயற்பாடுகளாலையும் சரி, பேச்சுக்களாலையும் சரி, ஒரு மனிதன் உள்ளம் எப்பவுமே புண்படக்கூடாது என்று சொல்ற மார்க்கம் தான் சத்திய மார்க்கம் இஸ்லாம். இதுல மனிதன் உணர்வுகள் என்று வர்ற நேரம், மனிதன் உணர்வுண்டா என்ன வரைவிலக்கு சொல்லலாம், உணர்வு என்றால் என்ன ஒரு வரைவிலக்கு நம்ம சொல்றா, மனிதன் உள்ளத்தில் எழுந்து வருகின்றவைகள் உணர்வுகள். அது நல்லதாகவும் இருக்கு, கெட்டதாகவும் இருக்கு. மனிதன் உள்ளத்துள்ளுக்கு வார சிந்தனை ஓட்டம் உணர்வு என்று சொல்லுவோம். அந்த சிந்தனை ஓட்டம், அந்த உணர்வு எப்ப நல்ல உணர்வாக இருக்குமோ சுப்ஹானல்லாஹ், அந்த உணர்வுக்கே கூலி கொடுக்கிற மார்க்கம் இஸ்லாம். அதுதான் முக்கியம். அதாவது உங்களோட உள்ளத்துல வார உணர்வு, எண்ணம் நல்லதாக இருக்குமா இருந்தால் செய்ய தேவையில்லை, அந்த உணர்வுக்கே கூலிய தார் மார்க்கம் இஸ்லாம். சுப்ஹானல்லாஹ். வைன் ஹம்ம பிஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா. அவனோ நல்ல விஷயத்துக்கு ஹம்மட முயற்சிக்கிறேன், நல்ல ஒரு விஷயத்துக்கு முயற்சிக்கிறான், செய்யல, அல்லாஹ் தஆலா பூரணமான ஒரு கூலி எழுதிடுறான். சுப்ஹானல்லாஹ். நீங்க பாருங்க, உதாரணமா நீங்க உங்களோட வீட்டுல சிசிடிவி கேமரால் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க, ஒரு லேடி, ஒரு 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 கஷ்டமான ஒரு ஏழப்பெண் ஒரு குழந்தைய கழுத்துல போட்டுக்கொண்டு, தோல்ல போட்டுக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நீங்க உள்ளுக்கு இருந்து அந்த காட்சியை பார்த்ததோட வயிறொட்டி போன நிலைமையில ஒரு சின்ன புள்ளைய தூக்கி கொண்டு தள்ளாடி வாரவளை பார்த்ததோடு நீங்க நினைச்சீங்க, இவளுக்கு இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு 100 ரூபாய் சல்லி கொடுக்குறேன், மிச்சம் இல்ல 100 ரூபாய் சல்லி கொடுக்குறேன், இவளுக்கு ஒரு சாப்பாட்டு பார்சல் கொடுக்குறேன்னு நீங்க உணர்வு ஒரு நினைச்சீங்க, மனசு 100 ரூபாய் சல்லியும் ஒரு பார்சல் கொடுக்குறா நீங்க நினைச்சேன். அது 5 நிமிஷம் போக உங்களுக்கு மறந்துட்டு, வாஷிங் மிஷின் உடுப்ப போட்டீங்க, பாத்ரூம் தேய்ச்சி கழுவினீங்க, கிச்சனுக்கு போனீங்க, அப்படி இது மறந்துட்டீங்க. அவள் வந்து பெல் அடிச்சு ஒரு கேட்கல, அவளுக்கு ஒன்றுமே விளங்கல. ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு அடே அவளுக்கு சாப்பாடு கொடுக்குற சல்லி கொடுக்குற நினைச்சேனே இந்த ஓடி வந்து நீங்க டக்குனு கேமரால பாக்குறீங்க, வாரால் தற்றால், திருப்பி போறாள், திருப்பி வாரால் தற்றால், டக்குனு கீழே ஓடி வந்தாங்க தேடி பாக்குறீங்க, பக்கத்து வீட்டு இருக்கிறீங்க, அவளுக்கு ஒரு அரைவருக்கு மேல பெய்த்தாருன்னு சொல்றேன். இப்ப நீங்க மவித்தா போய் உங்களுக்கு ஒரு நண்பத்தீவோட பட்டோல தரப்பட்ட நேரம், குறிப்பிட்ட இந்த நாள்ல ஒரு ஏழப்பெண் வந்ததாகவும் அவளுக்கு உணவு வழங்கப்பட்டதாகவும் தான் எழுதிக்கிறார். ஏன் தெரியுமா? உணர்வுக்கு நன்மை, அந்த நல்ல எண்ணத்துக்கு நன்மை. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் ஒரு சத்தியமா இருக்கு. நினைக்கிறதுக்கே கூலிய கொடுக்குதுன்னா பாவத்தை அப்படி சொல்ல, பாவத்தை செஞ்சாதான் பாவம், நினைச்சதுக்காக இல்லை, நினைச்சது பிராக்டிகல் படுத்தினா பாவம். நன்மையை இஸ்லாம் பேசுறா, நினைக்கிற அந்த உணர்வும் சிறந்த உணர்வா இருக்கும். அது எந்த வகையிலும் அடுத்த மனித உள்ளத்தை நோவிடப்படுத்தக்கூடிய உணர்வாக இருக்கப்படாது. நான் உங்களுக்கு சில வரலாறு, நான் இந்த சொல்ல போற எல்லாமே கதைகள், எல்லாம் வரலாறு, குர்ஆன் சொல்லக்கூடிய அற்புதமான வரலாறுகள், உணர்வோடு சம்பந்தப்பட்டது.
இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால், ஒரு மனிதன் பாதிக்கப்படுவானாக இருந்தால் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து அவன் பாதிப்பட வீரியத்தை பார்க்கிறது. விளையினா, ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட வேண்டிய இடத்துல இருந்து அவனாக நான் மாறி இருந்து பார்க்க சொல்ற மார்க்கம் இஸ்லாம். உதாரணமா, ஒரு வேன்ல ஸ்பீக்கரை கட்டி கொண்டு இந்த சின்ன சிறுசுடைய ஹோல் இந்த ஹார்ட்ல ஓட்ட விழுந்திருக்குது, தாய்மார்களின் சகோதரிகளே இந்த பிஞ்சுடைய உயிரை வாழ வைக்க சின்ன ஒரு உதவியாவது செய்யுங்கள் என்று ஒரு குரூப் ஒரு பிள்ளையோட போட்டோ எடுத்துக்கொண்டு வீடு வீடா வார. இப்ப இஸ்லாம் என்ன சொல்லும், அந்த இடத்துக்கு நீ மாறணும். எப்படி மாறணும்? அது ஏண்ட பிள்ளையாக இருந்தால், அது ஏண்ட நானோட தம்பியோட தங்கச்சிட பிள்ளையாக இருந்தால், அது ஏண்ட வகுத்துல வந்து வெளியில வந்த பிள்ளையாக இருந்தால், எந்த ஊர் பிள்ளையாக இருந்தால், எந்த ஃப்ரெண்டு நெருக்கமான குடும்பத்து பிள்ளையாக இருந்தால் உங்களோட உணர்வு பிடிக்குமோ அந்த இடத்துக்கு மாறி அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்ற மார்க்கம் இஸ்லாம். அவங்களுக்கு தானே நெக்கங்க என்று பாக்குறது இல்லை. வயிறொட்டிய நிலைமையில ஒருத்தர் பாக்குறீங்க, ஒருத்தர் பார்த்ததோடு நீங்க அனலைஸ் பண்றீங்க, பார்த்தோடு நீங்க நினைக்கிறீங்க சுவரண்டைக்கு சாப்பிட்டு இல்லை, வயிறு அப்படித்தான் சொல்லுது. சில நேரம் கௌரவமான பிச்சைக்காரர் இருப்பா, கௌரவம் வெளியில கேட்டுக்கல, நல்லா இருந்தவங்க திடீர்னு லொஸ்டா போயிட்டாங்க. இப்படி பார்த்ததோடு உள்ள சொல்லணும், சாப்பிட்டீங்களா? இல்ல சாப்பிடல என்றால் அடுத்த கணம் அவங்களோட ரெஸ்பெக்ட் மரியாதையை பாதுகாத்து உள்ள நோகாம அந்த இடத்துல இருந்து ஹெல்ப் பண்ண சொல்ற மார்க்கம் இஸ்லாம். குர்ஆனுள்ள கொஞ்சம் நாங்க போவோம், இந்த உணர்வுகளை அல்லாஹ் எப்படி மதிக்கிறான், அந்த இடத்துல இருந்து எப்படி எல்லாம் பேசுறான், அதான் நீங்க விளங்கணுமா. நான் சொல்றது எல்லாமே வரலாறுகள், எல்லாமே சம்பவங்கள். அல்லாஹ் தஆலா 7 வானங்களுக்கு மேல இருந்து தன்னுடைய அரசில் அமர்ந்து ஒட்டுமொத்த உலகத்தவர்களுடைய எல்லா செயற்பாடுகளையும் தன் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த அக்கீதா பதியணும் உங்களுக்கு. எந்த அக்கீதா பதியணும்? அல்லாஹ் தஆலா தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், மலத்திலும் இருப்பான், சலத்திலும் இருப்பான். நஊது பில்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹ் அப்படி இல்லை. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் 7 வானங்களுக்கு மேல் அரசில் அமர்ந்திருக்கிறான். அமர்ந்து என்ன செய்கிறான்? وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. அவனுடைய உள்ளம் என்ன ஊசலாடுது, இப்ப உங்களோட உள்ளங்கள்ல என்ன ஓடுது எனக்கு தெரியாது, ஏண்ட உள்ளத்துல என்ன ஓடுது உங்களுக்கு தெரியாது. ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்கின்ற பில்லியன் கணக்கான மக்களிட மனதில என்ன ஓடுது, என்ன எண்ணோட்டம் ஓடுது என்பது 7 வானங்களுக்கு மேல அரசில் அமர்ந்திருக்கிற அல்லாஹ்க்கு தெரியும். அதுதான் அடிப்படை. وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا. ஒரு மரத்துல ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அவனுக்கு தெரியாமல் உதிர்வது கிடையாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உங்க வீட்டுக்கு பின்னுக்கு முன்னுக்கு மட்டும்தான் மரமா? உலகத்துல எத்தனை ட்ரில்லியன் கணக்கான மரங்களோ அந்த மரங்கள்ல எது சரி ஒரு மரத்தில் ஒரு நெட்டு கலந்து ஒரு இலை உதிர்வதாக, ஒரு இலை லட்சங்கள் சுமந்திருக்கிற இலையில ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அவனுக்கு தெரியாமல் உதிர்வது கிடையாது. பூமியை ஊடறுத்து வெளியே வருகின்ற எந்த ஒரு பயிரும் அவனுக்கு தெரியாமல் வெளியே வருவது கிடையாது. ஒரு பெண்ணுக்கு கர்ப்பம் கலைந்ததா, கர்ப்பத்தில் குழந்தை தரித்ததா, குழந்தை வெளியானதா அவனுக்கு தெரியாமல் வருவது கிடையாது. ஆக மொத்தத்துல உள்ளங்கள் மறைத்திருப்பவைகளும் அவனுக்கு தெரியும், கண் சிமிட்டலும் அவனுக்கு தெரியும். இந்த அகீதாட அடிப்படையை வச்சுக்கொண்டு தலைப்புக்குள்ள வாங்க. ஏண்ட ரப்பு ஏண்ட எண்ண ஓட்டங்களை எல்லாம் விசாலமாக அவன் கண்ணால் 7 வானங்களுக்கு மேல் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். இதுதான் அடிப்படை. உங்களோட மனசுல ஊடறுத்து போற நல்ல ஒரு சிந்தனை அவனுக்கு தெரியாமக்கு இல்ல, உங்களோட உள்ளத்துல வர கெட்ட சிந்தனை அவனுக்கு தெரியாமக்கு இல்ல. நல்ல சிந்தனையாக இருந்தால் நன்மையே 7 வானங்களுக்கு மேலிருந்து வழங்குறான். இப்ப நாங்க உணர்வுகளுக்கு போம். உணர்வு அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை உணர்வுகள் எப்படி பார்க்கிறான்றதுக்கு 2 சம்பவங்களை பாருங்க. நீங்க குர்ஆன்ல வர சம்பவம் அந்த இடத்துல இருந்து பார்க்கணுமே. இஸ்லாம் வளர்ந்து வர ஆரம்ப கட்டம். அல்லாஹ்வோட தூதரோடு இருக்கிறவங்க எல்லாம் படிக்காதவங்க, பாமரர்கள், என்ன இலக்க ஜாதி, பலகீனமானவர்கள், கண்குருடு, காது சேடு, ஊமை, மோடம், சொத்தி, இதுதான் முகமதோட அவரோட இருக்கிறவங்க எல்லாம் பர்சனாலிட்டி இல்லாத, ஆளுமை இல்லாத, எங்கெங்க உள்ள கேசுகத்தான் முகமதோட இருக்கிறேன் ஊரே கதைக்கிற காலம், நாடே கதைக்கிற காலம்.
அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான், வலா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷ் யுரீதுன வஜ்ஹா. நபியே, அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே நோக்கமாக கொண்டு உங்களோட இரவு பகலாக சுத்தி சுத்தி இருக்கிறாங்களே, காலை மாலை அல்லாஹ் தியானித்து வணங்கி கொண்டிருக்கிறாங்களே, அந்த அப்பாவிகளை மிஸ்கீன்களை நீங்க விரட்டிட வேண்டாம். இன்னும் ஒரு இடத்துல, இப்படியான பலகீனமான மக்களோட பார்வையில எந்த செல்வாக்கும் இல்லாம இருக்கிற இந்த மிஸ்கீன்களோட விஷயத்துல நீங்க மிச்ச நேர்மையா நடந்துக்கோங்க, இவங்களோட விஷயத்துல நீங்க இவங்களோட நீங்க மஷூரா பண்ணுங்க, ஆலோசனை பண்ணுங்கடெல்லாம் வசனத்தை இறக்கி வைக்கிறாங்க. இங்க கருப்புக்கு, வெள்ளைக்கு, அடிமைக்கு, அரசனுக்கு, ஸ்லிம்முக்கு, அதுக்கு இதுக்கு இதுக்கெல்லாம் அந்தஸ்து இல்ல. அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்து என்ன? உள்ள உணர்வுக்கு தான் அல்லாட்ட மதிப்பு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எதுக்கு மதிப்பை கொடுக்கிறா? உணர்வு ஏதோ அந்த உணர்வுக்கு மதிப்பு. உள்ளம் என்ன சொல்லுதோ, நல்ல சிந்தனை அந்த சிந்தனைக்கு மதிப்பே தவிர செயலுக்கு மதிப்பை கொடுக்காது. செயலுக்கு இடத்தை கொடுக்காது. நீங்க நினைக்கப்படாது மாடு அறுத்தால் இறைச்சின கிலோகிராமுக்கு ஒரு நன்மையோ, கொற்ற ரத்தத்தின் அளவுக்கு நன்மையோ இல்ல. அல்லாஹ் கிட்ட பெண்ணாந்தரிய மாட்டை கொடுத்தோ ஒன்றுமே இழந்து இல்லா போகவும் இருக்கு. சின்னொரு கோழியை கொடுத்து, ஒரு குறவக்கனை கொடுத்து பெரிய நன்மை கிடைக்கவும் இருக்கு. அல்லாஹ் பாக்குற உள்ளத்தை பாக்குற, அந்த உள்ளத்துல வர உணர்வை பார்க்க, உணர்வுக்கு தான் நன்மை. நான் கேட்கிறேன், ஒருத்தன் கருப்பா போறது அவன் குத்தமா? ஒருத்தன் அழகா ஸ்லிம்மா பசுந்தா பாக்க சிவப்பா அழகா அழகா இல்லைன்ற அளவுக்கு அழகா பிறந்து அவள் தேடிக்கொண்டதா, அவன் தேடிக்கொண்டதா? ஒருத்தன் கண் வடக்கு கிழக்கு ரெண்டு சைட பாக்குது, அவங்க செஞ்ச பாவமா? கொழு 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 கொளுத்து என்ன இனி இல்லைன்ற அளவுக்கு 16, 18, 20 வயசுல கொழு கொழு கொளுத்து இருக்கு, அவன்கிட்ட குத்தமா? காலண்டு பிறந்த சக்தியாக குருடாக மடமாப்பல் அவன்கிட்ட குத்தமா? இல்ல, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்ப சமூகத்தை நாங்க பழகிற நேரம், பலதரப்பட்டவங்க பழகிற நேரம் எப்பவும் அடுத்தவங்களோட மரியாதையில நான் கை வைக்கப்படாது. உதாரணமா, ஒருத்தரு நான் பானும் மீனும் சாப்பிட்டேன், இத நான் மானும் மீனும் சாப்பிட்டேன், என்ன திருப்பி சொன்ன, நான் மானும் மீனும் சாப்பிட்டேன், பானும் மீனுமே இவள் மானும் மீனும் சாப்பிட்டேன், திருப்பி மானும் மீனும் சாப்பிட்டேன். இப்ப இத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வீடியோ பண்ணி பேஸ்புக்ல போட்டாச்சு. இதான் நீ என்ன நாடின? இதால என்ன நாடின? கொள்ளு கொள்ளு கொள்ளுத்தொத்தன் அப்படியே பிடிச்சு அதை அப்படியே எடிட் பண்ணி பெருசாக்கி அப்படியே பேஸ்புக்ல போட்டாச்சு. உலகமே பாக்குது. இது ஓண்ட பிள்ளையா இருந்தா, ஓண்ட மகளோண்ட மகனா இருந்தா, ஓண்ட சகோதரமா இருந்தா, உனக்கு நெருக்கமானவங்களா இருந்த செய்தியா? ஏன் நீ இப்படி கேடுகட்ட வேலையை செஞ்சாய்? இங்க பேச்சு மிஸ்தான் தெரியுமா? உணர்வை பாரு. அவன் கருப்போ சிவப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிலாலி முர்ரபாக யாரு? வரலாறு சொல்ல உதடுகள் பெருத்தவர், பார்ப்பதற்கு அழகற்றவர், சமூக அங்கீகாரம் இல்லாதவர். எங்கு பிலாலோ அங்கு அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பார். எங்கு அல்லாஹ்வுடைய தூதரோ அங்கு பிலால் இருப்பார். பெருநாள் தினத்தில் பெண்கள் பக்கத்துக்கு உரை கேட்கவில்லை என்பதற்காக பிலால் ரலியல்லாஹு அழைத்து சென்று பிலாலுடைய கையில் சாய்ந்து கொண்டு உரை நிகழ்த்துவார்கள். பிலால், காலடி சத்தத்தை நான் சொர்க்கத்துல கேட்கிறப்பா, என்ன காரணம்? சுப்ஹானல்லாஹ். அவர் யாரு? அழகில்ல, அந்தஸ்தில்ல, மரியாதை இல்ல. ஆனா பிலால் உங்களோட செருப்போச சொர்க்கத்துல கேட்கிறேன் சிலாயித்து சொல்லப்பட்டார். இதுக்கு பின்னுக்கு என்ன? அழகு, அந்தஸ்து, படிப்பு, மரியாதை, கண்ணியம், கௌரவம், இது அல்லாஹ்வின் புறம் இருந்து கொடுக்கிறது தவிர நல்லது கெட்ட நல்லது கெட்ட எங்களுக்கு தீர்மானிக்க. உலகத்துல உணர்வுக்கு பெரிய இடம் இருக்கு, சிந்தனைக்கு பெரிய இடம் இருக்கு. நினைக்கிற சிந்தனைய உணர்வை நல்லா நினைங்க, இஹ்லாஸோட நினைங்க, உங்களோட வாழ்வு வளம் பெற்ற வாழ்வாக. நினைக்கிற உணர்வை நல்லதா நினைங்க, உங்களோட வாழ்வு பரக்கத்தான வாழ்வா இருக்கு. இஸ்லாத்துல ஆரம்ப காலம் அல்லாஹ்வுடைய தூதர் தஅவா பண்ணி மேற்கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்கிறாங்க, நான் என்னோடு இருக்கிறவங்க எல்லாருமே படிக்காதவங்க, பாமரர்கள், உதடுகள் பரண்டவர்கள், பார்க்க அழகற்றவர்கள், சொத்தி முடங்குருடு எல்லாம் தான் என்னோட இருக்கிற மக்கள் பேசிக் கொள்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, கொஞ்சம் சொசைட்டியில முக்கியமான, சமூகத்துல முக்கியமான கொஞ்சம் பேர் எடுத்து வச்சு, பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பாட்டி அவங்க எடுத்து வச்சு ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டு மார்க்கத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன். இந்த நேரம் பார்த்து 2 கண்கள் குருடான, உலகத்தையே பார்க்க 2 கண்கள் குருடான அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க ரசூலுல்லாஹ் சந்திக்கிறது. எப்படி வராங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தந்த மார்க்கத்திலிருந்து எனக்கு படிச்சு தாங்களேன்னு கேட்டுக்கொண்டு வாரார்.
அல்லாஹ்வோட தோட்ஸ் வருது. இந்த நேரம் பார்த்து இந்த மனுஷன் வாராரே, என்னோட ஈக்கிறதெல்லாம் குருடனும் செவிடனும் ஊமையனும் மக்கள் பேசிக்கொள்ள நேரத்தில் இவர் வாராரே, நான் தான் பெரிய பெரிய பாட்டுகளோட பேசிக்கொண்டிருக்கிறேன் ஒரு சிந்தனோட்டம் வந்துச்சு. உணர்வு அல்ல பாக்குறான். சிந்தனோட்டம் வர முகத்தை கொஞ்சம் கடுகடுத்து அப்படி சுழிச்சு அப்படி திருப்பி கொண்டாரு. அல்லாஹ் உடனே 7 வாரங்களுக்கு மேலே இருந்து பார்க்க ரப்புல் ஆலமீன் உடனே இறக்கினார். அபசவத வல்லா அன்ஜாஹுல்லாமா, கடுகடுத்துட்டீங்க, முகத்தை சுழிச்சு கொண்டீங்க, முகத்தை திருப்பி கொண்டீங்க, உங்கள்ட்ட ஒரு குருடர் வந்ததுக்காக. வமா இதுரிக்கல அல்லாஹ் இதுக்கு ரசூலுல்லாஹ் நினைச்சு அவர் தக்வாதாரி சிறந்தவர். உங்களுக்கு எப்படி தெரியுமா தக்வாதாரின்னு சொல்லி? அவர் எத்தக்கர் பத்தம் பாகுதிக்கிறா. நீங்க அந்த அப்துல்லா இப்னு மக்தூம் 2 கண்ணும் குருடானவரை கூப்பிட்டு பயம் பண்ணியிருந்தால் அவர் ஏற்றிருப்பார். அம்மா மனுஸ்தகனா பாந்தரவத்த சத்தா, யாருக்கு தேவையில்லையோ யாருக்கு வாங்கவோ அவங்களை போயிட்டு பலிஞ்சு இழுத்து குத்த பாக்குறீங்க. அவங்க வரல, உங்களுக்கு பிரச்சனை இல்ல. யாரு விரைந்து மார்க்கத்தை கேட்டு வந்தோ அல்லாஹ் வஞ்சக்கூடியவர். நீங்க அவரை கணக்கெடுக்காம அலட்சியம் விட்டுட்டீங்க. கல்லா இன்னும் கவனம் இருக்க நடக்கப்படாது. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கும் அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வஹி என்பதற்கும் பெரிய எடுத்துக்காட்டு சூரா அபஸ. தெரியுமா? இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தோஸ் அந்த உணர்வு அப்படியே படம் பிடிச்சு காட்டுறார். அல்லாஹ்வுடைய தூதர் அதை அப்படியே உலகத்துக்கு ஓதி காட்டினார். அல்லாஹ் கண்டித்ததோடு ஓதி காட்டினாங்க. நாங்க என்ன விளங்கணும்? இங்கே அல்லாஹ் தஆலா அப்துல்லாஹ்விடம் கூட உம்மி மக்தூம் என்கிற அந்த குருடர் இடத்துல இருந்து அல்லாஹ் பேசினார். உணர்வு அவர் உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும். அந்த இடத்துல இருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வஹி இறக்கி வைக்கிறார். இன்னும் பாருங்க, உணர்வு இன்னும் பாருங்க. அதாவது எப்படி என்றால் சூரா தௌபாவுக்கு சூரா தௌபாவுக்கு நீங்க போனீங்கன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முக்கியமான 2 சம்பவம் சொல்லுவாங்க. அந்த 2மே உணர்வோடு சம்பந்தப்பட்டது. எல்லாரும் தர்மம் செய்யணும். கோடீஸ்வரர் மட்டும் கொடுக்கப்படல, ஏழையும் கொடுக்கணும். அவனுக்கு கொடுக்கத்தான் வேணும். அவனுக்கு மகஞ்சனை கொடுக்கணும், முடிஞ்சதை கொடுக்கணும். லட்சங்கள் கொடுக்கறதுக்கு தகுதி லட்சம் தான் கொடுக்கணும். கோடி கொடுக்க கோடி தான் கொடுக்கணும். ரூபாய் கொடுக்க ரூபாய் தான் கொடுக்கணும். லட்சம் கொடுக்கலுமானவன் கோடி கொடுக்க தேவையில்லை. கோடி கொடுக்கலுமானவன் லட்சம் கொடுக்கப்படாது. கோடி கொடுக்க கோடி தான் கொடுக்கணும். நீ கோடியை கொடுக்காம லட்சத்தை கொடுத்தால் அல்லாஹ்வுக்கு வேறு சிலை வைப்பான். லட்சம் கொடுக்கலுமானவன் கோடி புகையலாம். எனக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு. நான் 5000 ரூபாய் கொடுத்து அப்பா எஸ்கேப் தப்பிட்டே இருந்தா அடுத்ததுக்குள்ள செலவு உனக்கு வரும். எனக்கு 5 கோடி கொடுக்கலாம் இடத்துல நான் ஒரு 1 கோடியை கொடுத்துட்டு தப்பிக்கொண்டா எனக்கு அடுத்த செலவு வரும். எனக்கெல்லாம் தந்தத்தின்னு கொடுக்கணும். இதுல குறைச்சு கொடுக்கிறவங்க நாங்க உணர்வுகளை காயப்படுத்தப்படாது. குறைச்சு கொடுக்கிற உணர்வுகளை நாங்க நோவிடிக்கப்படாது. அபு அகீல் பேர் என்ன? அபு அகீல் நபித்தோழர் என்ன செய்யறாருண்டா, வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைத்து கொஞ்சம் போல ஈச்சம்பழத்தை கொடுத்தார். நான் கேட்கிறேன், அது குர்ஆன போக்க பாருங்க. இந்த 4-5 ஈச்சம்பழம் கொடுத்தால குர்ஆன சொல்லணுமா? என்ன சொல்லணும்? எங்கட மஸ்ஜித் ரஹ்மானுக்கு ஒரு காணி எடுக்க போறான் வச்சு, உதாரணத்துக்கு ஒரு காணி எடுக்க போற, பள்ளி ஒன்று கட்ட போற உதாரணத்துக்கு 30 கோடி மதிப்பிடுற. ஒருத்தரே 5 கோடி, இன்னமத்தரே 5 கோடி, இன்னமத்தரே 10 கோடி, இன்னமத்தரே 3 கோடி, இன்னமத்தரே 5 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், இதெல்லாம் வந்து 500 ரூபா, 1000 ரூபா, 150 ரூபா எல்லாம் விடுது. உலகம் அழியும் காலம் வரைக்கும் இந்த 500 ரூபா, 150 ரூபா, 100 ரூபா பேசப்படுமா? சொல்லுங்க, பேசப்படுமா? உலகத்தை பேசுவாங்களா? பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. எதை பேசுவாங்க? எதை பேசுவாங்க? ஷேக் 7 கோடி, ஷேக் 5 கோடி, ஷேக் 3 கோடி வாரி கொடுத்தப்பா. இந்த 500 ரூபாய் கேசலாம், 5000 ரூபாய் கேசலாம், 1000 ரூபாய் கேசலாம், கண்டுக்கிற மாட்டோம். அல்லாஹ்வுடைய பார்வை தெரியுமா? உணர்வு மதிக்கிற ரப்புல் ஆலமீன் பார்வை. இந்த 100 ரூபா, 150 ரூபா, 500 ரூபா கொடுத்த கேஸை எல்லாம் மேம்படுத்தி பேசுவார். ஏன் தெரியுமா? அவனுக்கு முடிஞ்சது அவ்வளவு தான். அந்த உணர்வை காயப்படுத்தார், அந்த உணர்வை கொச்சப்படுத்தார். இங்க அபு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு வேர்வை சிந்தி உழைச்சு கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஈச்சம் பழத்தை குடிச்சிட்டாரு. இதை கொடுத்த சொசைட்டில சமூகத்தை பலதரப்பட்ட இருப்பாங்க தானே. என்ன அபு அகீல் பைத்தியம், இந்த 4 ஈச்ச பழத்தை கொடுக்கணுமா? உனக்கு தேவையாயுது, கொடுக்குறேன் அள்ளி கொடு. 4 ஈச்சம் பழத்தை கொடுத்தார். இப்ப கொடுத்தவனுக்கு எப்படி இருக்கும்?
என்னடா இது எனக்கு இவ்வளவுதான் ஏலும் அப்படின்னு ஒரு வேதனை வருமையா. அபூபக்கர் அந்த வேதனை வந்துச்சு. கொடுத்து முடிய மக்கள் கொஞ்சம் பேரு குறை சொன்னாங்க. الذين يلمزون المتطوعين من المؤمنين بالصدقات والذين لا يجدون إلا جهدهم فيسخرون منهم سخر الله منهم ولهم عذاب أليم. நல்லா விளங்குங்க, உணர்வு முக்கியமானதுமா. இக்லாஸோட வாழுங்க, இக்லாஸோட உணர்வு வைங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு நாளை நீச்சம்பழத்தை கொடுத்து முடிய அங்கிருந்த மக்களை ஹிண்ட் அடிச்சு எள்ளி நகையாடி ஜோக் பண்ணி மனசை உடைச்ச அல்லாஹ் உடனே இறக்கினான். யாரெல்லாம் ஏழைகள தர்மத்தை குறை சொல்லுகின்றார்களோ, ஏழனை கண் கொண்டு அற்பமா பார்க்கிறாங்களோ, வல்லதின் அடே அவன் எவ்வளோ முயற்சித்தாலும் அவனுக்கு அவ்வளவுதான் கொடுக்கலாம். இரவெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவனால் இவ்வளவுதான் கொடுக்கலாம். அவருடைய முயற்சியை யாரெல்லாம் குறை சொல்றாங்களோ, அவர்கள் யாரெல்லாம் அவர்களை ஹிண்ட் அடிச்சு பரிகாசம் செய்யறாங்களோ, சஹிரல்லாஹு அல்லாஹ் அவர்களை பரிகசிக்கிறார். முடிக்கல்ல, வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்ற வசனத்தெல்லாம் இறக்கி வச்சார். யாருக்குமா இது? ஏழைட உள்ளத்தை காயப்படுத்தி நோவினப்படுத்தி துன்புறுத்தி அவன் ஏழைட அந்த சின்ன தர்மத்தை குறை சொன்னவனுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு, அல்லாஹ் உன்னை பரிகசிக்கிறான் என்ற வசனத்தெல்லாம் இறக்கி வைக்கிறார். என்ன விளங்கணும்? உணர்வு. அவனால முடிஞ்சதை கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு முடிஞ்சது 5 லட்சம் ரூபாய் கொடுக்க, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஹோலுக்கு கல்யாணத்துக்கு போறீங்க, பள்ளிமா சாப்பாட்டு போறீங்க, நகையெல்லாம் குளிச்சு கொண்டு போட்டுக்கொண்டு இனி இல்லன்ற அளவுக்கு 50,000 அபாயம் எடுத்துக்கொண்டு ஷூவை பார்த்தா செருப்பை பார்த்தா அதை அப்படி இப்படி எடுத்துக்கொண்டு போறீங்க. பக்கத்துல ஒத்தி பக்கத்து விட்டு பொம்பளை ஹாஜிமா நானும் வரேன்ட்டு வாராது. சுருங்கின அபாயா போட்டுக்கொண்டு சின்ன ஒரு பாட்டா போட்டுக்கொண்டு நகை நட்டு நொண்டுமே இல்லை போட்டுக்கொண்டு வாராது. இப்ப என்ன, அவளுக்குள்ள தடுத்துட்டு வாராள், அவளுக்குள்ள தணிஞ்சிட்டு வாராள். நீ எல்லாம் எனக்கு பக்கத்துல நிக்கவும் தேர மாட்டா. இன்று நீங்க நினைச்சால் நீ எல்லாம் எங்க கீழ் சாதி மேல் சாதி எனக்கு உன்னோட உட்கார்ந்து தின்றத்தை நினைக்கவும் மேலா என்று நீங்க யோசிச்சால் நீங்க அவளோட உணர்வை காயப்படுத்துறீங்க. அல்லாஹ் அவளை காயப்படுத்த நினைச்சால் அது மிக மிக பாரதூரமாயிருக்கும். உங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிற அனுபவிச்சுட்டு போங்க, அல்ஹம்துலில்லாஹ். கொடுங்க, அல்லாஹ் தந்திக்கிற அனுபவிங்க. எந்த காரணவனு கீழ்மட்டத்தை இருக்கிறவனை இனிக்கன் கொண்டு நோக்காருங்க, அற்பமா பார்க்காருங்க. சிறு திரும்பும் ஒருவேளை பல்குத்த உதவும். நீ தத்துவம். யாரு நாங்க அற்பமா பார்க்கிறோம் அவங்க ஒரு நாளுங்களுக்கு விழுந்து விழுந்து கவனிக்க தான் தேவைப்படுவோம். சில நேரம் யாருடைய உணர்வை காயப்படுத்தப்படாது. உங்களுக்கு 5 பிள்ளைக்கு 5 உண்டா பாருங்க. நடுவன் பிறப்பிலே கொஞ்சம் ஊனமானவன், கொஞ்சம் படிப்பறிவு இல்ல, கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாமே 4 பிள்ளைகளை பெரிய ஸ்கூல்ல போட்டு படிச்சு வச்சீங்க. இவனை சிறுசிந்தே காயப்படுத்துறீங்க. உனக்கு கொண்டு விளங்காடா, நீ தோதுடா, நீ மக்கு, நீ தோது, நீ மக்கு, நீ தோது, இப்படியே சொல்லி 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 இவனுக்கு 25-26 வயசாகுது. எல்லாருமே கல்யாணம் முடிச்சு அப்படி இப்படி பைத்தாச்சு, வசதியோடு எல்லாரும் வாழ்றாங்க. ஒரு காலம் வரும், யார நீங்க கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி இழிவாக்கினோ ஒரு கஞ்சி சொட்டு அவன் தான் உங்களுக்கு ஊற்று நிலைமை ஒன்று வராமக்கு போகாது. உம்மா வாங்கம்மா, வாப்பா வாங்க வாப்பான்னு கூப்பிட்டு உங்களை அவன் தான் பார்க்கிற நிலைமை வரலாம். யாருடைய உணர்வையும் காயப்படுத்தப்படாது, யாருடைய எண்ண ஓட்டத்தையும் கொச்சப்படுத்தப்படாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த உணர்வை காயப்படுத்த கொச்சப்படுத்த உடனே அல்லாஹ் 7 வானங்களுக்கு மீது வசனத்தை இறக்கினான். இப்படி நடந்துக்கல வேணாம், அவங்கள முடிஞ்சதை தாராங்க, ஏத்துக்கோங்க வசனத்தை எல்லாம் இறக்கிறார். அதே சூரா தௌபாவுக்கு வாங்க. உணர்வை பாருங்க, உணர்வுக்கு தான் கூலி. நல்ல உணர்வு படர விடுங்க. ஒரு உடுத்து ஒரு நடந்து நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படிகளை எல்லாம் தாண்டி வாரீங்க. நான் எவ்வளவு பேரை பாக்குறேன், அது இதை பிடிச்சுக்கணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வராங்க. இங்க மட்டுமில்ல, நிறைய இடங்களே தான் பிரச்சனை. கஷ்டப்பட்டு வராங்க. நாங்க ஏன் நான் கஷ்டப்பட்டு வரோம்? ஏதோ ஒரு மாற்றம், ஒவ்வொரு பயானும் முடிஞ்சு போற ஏதோ பெரிய மாற்றத்தை சுமந்துட்டு போகணும், சும்மா போகப்படாது. நான் என்ன சுமந்தேன், என்ன எடுத்தேன், ஒரு எடுத்த வண்டி கோடு இல்லாட்டி இந்த ஏற்பாடு வேலையில் பயானுக்கு வார மௌலையை மாற இவ்வளவு சிரமங்களுக்கு மத்திய எனக்கு வாராய் பேசக்குள்ளே விளங்க வாய்க்கும். உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஏதோ சமூகத்தோடு கிடைக்கணும் உலமாக்களும் வருவாங்க, நீங்களும் வர எப்படி வரணும், ஒரு மாற்றத்தை நோக்கி போற நிலைமையில வரணும். நாங்க எவ்வளவு காலம் வாழ்ந்துட்டோம்? 40க்கு மேல் 40 அப்படி எவ்வளவு 40க்கு மேல் உள்ள எவ்வளவு பெருகிட்டு இருப்பீங்க நினைச்சு பாருங்க. செஞ்சது இஹ்லாஸோட செஞ்சது எத்தனை இருக்குன்னு கேட்டு பாருங்க. நாளைக்கு மௌத்தா ரெடியா?
இப்ப மதத்தார் ரெடியா இல்ல. அப்ப நாங்க என்ன செஞ்சிக்க, உணர்வுகள் முக்கியம். அடுத்த உணர்வை நாங்க மதிக்கணும். சூரா தௌபா, தபூக் யுத்தம். சில மிஸ்கீன்கள் வராங்க, அல்லா இடத்துல இருக்கு. சில மிஸ்கீன்கள் வந்து யார சூழல் அல்லாஹ்வே, நாங்க தபூக்கு போறோம், எங்கட உயிரை கொடுக்கிறோம், போறதுக்கு வாகனம் இல்ல, போற வாகனங்கள்ல பின்னாலங்களை ஏத்தி விடுங்க அப்படின்னு வந்து கேட்டேன். நல்லா கேட்டுங்க, இங்க பாருங்க. இது மதீனாண்டால், கண்டி தபுக்குண்டால், கண்டிக்கு போகணும். நடந்து போகலவே, கழுத குதிரை கோவேறு கழுது ஒட்டகம் ஏதோ ஒன்று ஏறித்தான் போகணும். அல்லாண்டுதரே, போற வாகனங்கள் எங்களை கொஞ்சம் ஏற்றி விடுங்களே அப்படின்னு சில மிஸ்கீன்கள் வறிய ஏழைகள் வந்து கேட்டாங்க ரசூலா கிட்ட. அல்லாஹ் சொன்னாங்க, போக வேண்டிய வாகனம் எல்லாம் போயாச்சு, வேற வாகனம் இல்ல, உங்களை ஏற்றி விடுவதற்கு எனக்கு வாகனம் இல்லைன்னு கையை விரிச்சாங்க. இவங்க அழுதுண்டு போறாங்க. وَلَعَلَّذِينَ إِذَا مَا أَتَوْكَ لِتَحْمِلَهُمْ قُلْتَ لَا أَجِدُ مَا أَحْمِلُكُمْ عَلَيْهِ تَوَلَّوْا وَأَعْيُنُهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ حَزَنًا أَلَّا يَجِدُوا مَا يُنْفِقُونَ. நபியே, கொஞ்சம் மிஸ்கீன்கள் ஏழைகள் உங்களிடம் வந்து தபூக்குக்கு போறதுக்கு போற வாகனங்களை ஏற்றி விடுங்களேன்னு உங்கள்கிட்ட கேட்டாங்க. நீங்க சொன்னீங்க ஏற்றி விட வாகனம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. நபியே, அந்த நேரம் அவர்கள் திரும்பி போனதை நீங்க பார்க்கலையா? அல்லாஹ் எதை பார்க்கிறார்? அல்லாஹ் எதை பார்த்திக்கணும்? தபூக்குக்கு போனவர்களை நீங்க பார்க்கலையா? உயிர்களை கொடுத்தார்கள், ஒட்டகத்துல போனாங்க, தங்களுடைய சொத்துக்களை செலவழிச்சு போனாங்க. இதை பேசல. அல்லாஹ் எதை பேசுறான் தெரியுமா? வசதியே இல்லாம தபூக்குக்கு போறதுக்கு வந்து தபூக்குக்கு போக கிடைக்கலன்னு சொல்லி அழுது கொண்டு கண்கள் பெருக்கெடுக்கிற, கண்ணீர் பெருக்கெடுக்க தேம்பி 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 அழுதவர்களாக போனவங்களை நீங்க பார்க்கலையா? வசனத்தை எல்லாம் இறக்கி அவங்களோட உணர்வெல்லாம் கண்ணியப்படுத்துறாங்க. அவங்களோட உணர்வெல்லாம் கண்ணியப்படுத்துறாங்க. நாங்க என்ன பார்க்கணும்? 7 வானங்களுக்கு மேல இருந்து என்ற ரப்புல் ஆலமீன் உணர்வுகளை பரீட்சிக்கிறான். என்ன ஓட்டங்கள் எல்லாம் பார்க்கிறான். அந்த மிஸ்கீனுக்கு எப்படி இருக்கும்? உஷர கொடுக்க ரெடியானோ, வாகனமும் இல்ல, வாகனம் இருந்தா நாங்க போய் ஷஹீதாயிடுவோமே, அழுதுட்டு போறாங்க. அல்லாஹ் அப்படியே அவங்கள புகழ்ந்து, பாருங்க ஏழைகள் வந்தாங்க, தர்மம் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்ல, போறதுக்கு வாகனம் இல்ல, இப்படி நீங்க சொன்னதோட தப்பினே பொழைச்சு போகல, ஏழையா பிறந்துட்டோமேன்னு சொல்லிக்கொண்டு அழுதுன்னு போற மக்களை பார்க்கலையான்னு சொல்லி அந்த உணர்வெல்லாம் கண்ணியப்படுத்துறாங்க. அப்படியே குர்ஆனுக்குள்ள வாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வேதம்! உணர்வு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க 3 நாள் நோம்பு பிடிச்சாங்க. ஒரு நாள் நோம்பு திறக்க ரெடி, ஒரு மிஸ்கின் வந்து சாப்பாடு கேட்டாங்க, இருந்த சாப்பாட்டை கொடுத்துட்டாங்க, போயாச்சு. 2ஆம் நாள் நோம்பு திறக்க ரெடி, ஒரு அனாத வந்து நோம்பு திறக்க பசின்னு கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. 3ஆவது நாள் என்ன, அதாவது 3ஆவது நாள் என்ன நடக்குது சொன்னால், அதாவது சிறை கைது வந்து பசின்னு கேட்டாங்க, 3ஆம் நாள் கொடுத்துட்டாங்க. 3 நாளும் கொடுத்ததுக்கு பின்னால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 வானங்களுக்கு மேல அரிசில இருந்து ரப்பல் ஆலமீன் பார்த்து கொண்டு வசனம் திறக்கிறான். வயுத்இமூன த்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஅசீரா இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக மிஸ்கீன்களுக்கும் அனாதைகளுக்கும் சிறை கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள். நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ் திருப்திக்காக உணவு தாரோம் என்று சொல்லுவார்கள். பட்டினி கிடந்து உணவு கொடுத்தாங்க. 7 வாரங்களுக்கு மேலே இருந்து பார்த்து அல்லாஹு தஆலா அந்த உணர்வு அல்லாஹ் பொருத்தி கொண்டார். என்ன நினைக்கிறீங்க? உணர்வு நல்லதா இருக்கும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுதாங்க, சலாம் கொடுத்தாங்க, திரும்பி பார்த்தாங்க, ஒரு புதிய முகத்தை கண்டுட்டாங்க. ஒரு புதிய முகத்தை கண்டால் அந்த புதிய முகத்துக்காக உணவு கொடுக்கும். நான் இப்ப மககொடைக்கு ஒரு விருந்தாடி, எனக்கு மககொடையில 3 நாளுக்கு உங்களோட வீடுகளை வந்து அடிச்சு பறிச்சு தின்றதுக்குள்ள உரிமை எனக்கு.
நீங்க என் ஊருக்கு வந்து உங்களை கண்ணு காணாம நான் போகப்படாது, எனக்கு வசதிப்பட்ட சாப்பாடு நான் உங்களுக்கு தரணும், ஏதோ ஒன்று நடக்கணும். இதுதான் இஸ்லாம் அடிப்படை. இங்க அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தாங்க, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவங்கள பார்த்தாங்க, ரசூலோட வீட்டுல ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சபையில விட்டாங்க. ஒருத்தர் எழுப்பினார், நான் கூட்டிக்கிட்டு போறேன்ட்டார். உணர்வைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான் பாருங்க. அவருக்கு 9 பிள்ளை. விருந்தாளிய கூட்டிக் கொண்டு இரவு நேரம் தண்ட வீட்டுக்கு போறார். தண்ட மனைவி கிட்ட போய் சொல்றார், அருமை மனைவி, அல்லாஹ்வுடைய தூதர் விருந்தாளி கண்ணியப்படுத்தேன். மனைவி சொன்னா, அருமை கணவரே, சொட்டு போல சாப்பாடு இருக்குது, அதே குழந்தைகளுக்குள்ள சாப்பாடு. ஆல்ரெடி நானும் நீங்களும் பட்டினி, பிள்ளைகள் எல்லாம் பட்டினி, பிள்ளைகளுக்குள்ள சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்குன்னார். உடனே கணவன் சொன்னாரா, அருமை மனைவியே, குழந்தைகளை நீ உறங்கவை, குழந்தைகள் உறங்கட்டும், நீ என்ன செய், அதாவது நானும் விருந்தாளி சாப்பிடுறதுக்கு அமருவோம், சாப்பிடு நேரம் பந்தி விளக்கை ஏற்றுவது போல சரி செஞ்சு நூத்து போட்டுடு. விருந்தாளி அமர்ந்து சாப்பிட ரெடியாக அந்த வீட்டு பெண்மணி வந்து விளக்கை ஏற்றி விளக்கை அணைத்தாள். லாமுன்னு வந்துச்சு, லாமுன்னு வந்து லைட்டரும் இல்ல, நெருப்பட்டியும் இல்ல, சுவிட்சும் இல்ல, லைட்டும் இல்ல. இப்ப வந்த விருந்தாளி மட்டும் சாப்பிட்டார். உணர்வத்தான் பேசுறது. வந்த விருந்தாளி மட்டும் சாப்பிட்டார். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுறதுக்காக பள்ளியில் இருக்கிற நேரம் இந்த விருந்து கொடுத்தவரும் விருந்தாளியும் பட்டினியோடு, வீட்டு உரிமையாளரும் மனைவியும் பிள்ளைகளும் பசியோட, வந்த விருந்தாளி மட்டும் விருந்த கொஞ்சம் சாப்பிட்டார். அல்லாஹ்வுடைய தூதரோட அந்த சபையை நோக்கி, மஸ்ஜித் நோக்கி வார நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து வந்தார். நேற்று இரவு விருந்து கொடுத்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், நேற்று இரவு விருந்து கொடுத்த மனிதனை பார்த்து அல்லாஹ் புகழ்கிறான். தங்களுக்கு தேவை இருந்த நேரத்திலும் பிறர் தேவையை மேன்மையாக கருதுகின்ற உயர்ந்த உள்ளங்களும் இருக்கிறார்கள் என்ற அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி அந்த உள்ளத்துக்கெல்லாம் சாந்தி அளிக்கிறான். என்ன விளங்குது? பசியோடு இரவு பொழுதை கழித்த அந்த உணர்வு அல்லாஹ் பொருந்து குர்ஆன் ஓதப்படுகின்ற வகையாக அல்லாஹ் ஆக்கி வச்சான். நான் இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட சொன்ன செய்திகள் எல்லாம் என்னன்னு சொன்னால், உணர்வுகள் இஸ்லாம் எந்த அளவுக்கு மதிக்குதுன்றதுக்குள்ள சில செய்திகள் உங்களுக்கு நான் சொன்னேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கட உணர்வுகள் நல்லதா இருக்கணும், யாருக்கும் கொடுக்கிற உணர்வு இருக்கணும், யாருக்கும் தர்ம செய்கிற உணர்வு இருக்கணும், எங்களுக்கு இருக்கிறதுல இருந்து அடுத்தவங்களை கவனிச்சுக் கொள்ற உணர்வு இருக்கணும். இந்த நல்ல உணர்வுகள் எங்கட உள்ளத்துல நினைக்கிறத நல்லா நினைக்கணும். அது நல்லா நினைக்கிறதுக்கு அல்லாஹ் கூலிய தாரான், நல்லா நினைக்கிறதுக்கு அல்லாஹ் கூலிய தாரான். இஸ்லாத்தை நீங்க பாருங்க, இன்றைக்கு எங்கட வீடுகள்ல ஒரு காலம் கந்திரி, கத்த, மௌலுது, பாத்தியா அதெல்லாம் விருந்து, நிறைய விருந்தோம்பல் தன்மைகள் இருந்த. இப்ப நாங்க வாழ்ற இந்த உலகம் விருந்தோம்பல் முழுமையாக இல்லா போன காலம். சரியா? சாப்பாடு கொடுக்கிறது குறையும். குடும்பங்கள் சேர்ந்து, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகள் சேர்ந்து சாப்பிடுறதா, அல்லது ஃப்ரெண்டுகள், பக்கத்து வீடார்கள் சேர்ந்து ஆக்குறது கொடுக்கிறதா? இல்ல, குறைஞ்சு போச்சு. மிஸ்கீன்களை கூப்பிட்டு சாப்பாடு இல்ல போச்சு, அல்லாஹ் அருள் செய்தவங்களை தவிர. ஆனால் எங்களுக்கு முன்னுக்கு ஒரு சமூகம் வாழ்ந்தாங்க, விருந்து கொடுக்கறத கண்ணியமா பார்த்தாங்க. அடிமையை உரிமை விடுத்தும் பசீண்டு கேட்டு வார நாள்ல சாப்பாடு கொடுக்கட்டும், உணர்ற புரியும். பாருங்க, ஒரு நிகழ்வை பாருங்க. ஒருத்தர் தின்ன ஏழா, இப்பதான் மணி சாப்பிட்டு வந்தேன், ஐயோ மச்சான் சாப்பிடுங்க, 7 மணி எனக்கு 7 சக்தி போ வருது, கொஞ்சம் ஏண்ட கையால செஞ்சது மச்சான். அவர் சொல்றாரு, இல்ல மணி எனக்கு 7, மூக்குல கை வச்சு மோந்து பாருங்க, இப்பதான் நான் சாப்பிட்டு வந்தேன். இந்த நேரம் பார்த்து ஒரு பிச்சைக்காரன் வந்து, அம்மா பசிக்குதுமா தாங்கன்றதோட 5 ரூபா குச்சி ஒன்றை தேடி தேடி எடுத்து அது 5 ரூபா கொடுத்து அனுப்பிட்டுறான். நான் கேட்கிறேன், கொடுக்கிற உணர்வு ஏன் மங்கி போகுது? சாப்பாடு கொடுக்கிற உணர்வு ஏன் இல்ல போகுது? நாங்க வாழ்ற சமூகம் அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் அருள் செஞ்சவங்களை தவிர இந்த உணர்வுகள் குறைந்து போன காலம். எப்பவுமே அல்லாஹ் கூலிய கொடுக்கிற செயலுக்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உணர்வுக்கு அல்லாஹ் கூலிய கொடுக்கிறான். இந்த உணர்வுகள் தூய்மையாக இருக்குமாக இருந்தால் மகத்தான கூலிய வழங்குறதுக்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் என்றத
உங்களோட மனசுல ஆழமா பதிய வைங்க. சுருக்கமான இந்த நேரத்துல உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டியவைகள், உணர்வுகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவைகள், உணர்வுகளாக எங்களால் மதிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். நீங்க உங்களோட ஏரியால, உங்களோட தெருவுல, உங்களோட பக்கத்து வீட்டுல, உங்களோட ஊர்ல எத்தனை விதவைகள் இருக்கிறாங்க, அநாதைகள், வறியவர்கள், கஷ்டமானவங்க பாருங்க. கணவன் இல்லாம 5 குமரு பிள்ளைகளோட கஷ்டப்பட்டு ஒத்தி இருப்பார். அவளுக்கு உங்கள மாதிரி நல்ல உள்ளங்கள் ஏதாச்சும் பண்ணினாலே தவிர ஒன்றுமில்லை. கரண்ட் பில் கட்டிக்குள்ளேலா, தண்ணி பில் கட்டிக்குள்ளேலா, சாப்பிட்டுக்குள்ளேலா, வீட்டு கரண்ட் ஒன்றுமே செஞ்சுக்கிற நிலைமையில் இருக்கிற பலர் தன் உடம்ப வித்து ஹராத்துல பைத்து அதனூடாக வாழ்ற பலர் சமூகத்தில் இருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் பொறுப்பு சொல்லணும். ஏன் தெரியுமா? நான் திண்டா போ, நான் குடிச்சா போ, நான் உடுத்தா போ, நானே என்ன குடும்பம். இஸ்லாம் அதை விரும்பல. நீ மட்டுமல்ல, அடுத்தவனே வாழவே, அடுத்தவன் உணர்வுக்கு மதிப்பளின்னு சொல்ற மார்க்கம் இஸ்லாம் என்றதை ஆழமா மனதில் படிய வைங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்டவங்களை கபூல் செய்து கொள்வானாக. விரும்பக்கூடிய நல்ல உணர்வுகள் மிக்கவர்களாக எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு தடவை வந்தால் கட்டாயம் இதைவிட நல்ல விஷயங்களை பேசுவோம். பேசுறதுதான் நோக்கம் அல்ல, பேசுற வாழ்க்கையில வரணும் என்ற சிந்தனையோட இன்னைக்கு ஒரு உணர்வை சுமந்திருப்பீங்க. இந்த உணர்வு உங்களோட மௌத்து வரைக்கும் அது இருக்கணும் என்ற அந்த உணர்வு எடுங்க. வீட்டுக்கு போனால் எதை பேசிடுவோமோ கேட்டோமோ அது உங்களோட மாப்பிள்ளைக்கு வராதவங்களுக்கு கட்டாயம் எடுத்து சொல்லுங்க. அது ஒரு தௌவாவாக இருக்கும் என்ற மனசுல பதிய வைங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பக்கூடிய நல்ல மனிதர்கள் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.